ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தக்காளி தோசைங்க. குழந்தைகள் வந்து கலர்ஃபுல்லாக ஏதாவது தோசை ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி தோசை வந்து அட்டகாசமாக இருக்குங்க. சாம்பார் சட்னி இல்லைன்னா அப்படியே சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சுவையும் அருமையாக இருக்குங்க. இது எப்படி பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுடுங்க. அதில் வந்து ஒரு 4 தக்காளி பழத்தை நாலு பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இது கூடயே வந்து 2 வெள்ளை பூண்டை எடுத்து போட்டுடுங்க. காரத்துக்கு வேண்டி ஒரு வத்தல் போட்டுடுங்க. குழந்தைகள் சாப்பிட்றதுனால கம்மியாக போட்டுடுங்க. கலருக்காக நான் காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இது கூடயே நம்ம என்னெல்லாம் போடணும்னா ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கலாங்க. எல்லா சமையலுக்குமே கறிவேப்பிலை நம்ம சேர்த்தோன்னா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இப்போ 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கலாங்க. இதை வந்து மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா பயன் பெக்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே நம்ம வீட்டில் ஆட்டி வச்சுருக்க தோசை மாவு கூட இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க. ஏற்கனவே மாவில் கொஞ்சம் உப்பு இருக்கும். நம்ம தக்காளி பழத்துக்கு வேண்டிய உப்பு கொஞ்சோல போட்டுக்கலாங்க. மாவில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் கலக்கி வச்சுருப்போம். இப்போ வந்து இந்த தக்காளி பழம் பேஸ்ட்டும் மாவையும் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்தோன்னா நல்லா கலர்ஃபுல்லாக நமக்கு இப்போ தக்காளி தோசைக்கு மாவு ரெடி ஆயிருங்க. நம்ம டெய்லி ஒரே மாதிரி வெள்ளை தோசை சுட்டு கொடுத்தோன்னா அவங்களுக்கு பிடிக்காதுங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க ஒரு தோசைக்கு கூட 2 தோசை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கங்க. நீங்களும் ஒரு டைம் வந்து இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்கங்க. குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடும். இப்போ மாவு வந்து ரெடி ஆகிட்டுங்க. இப்போ வந்து தோசைக்கல்லை வந்து நம்ம எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாங்க. தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் வந்து மாவை ஊற்றிக்கலாங்க. இன்றைக்கி 2 கரண்டி மாவு ஊற்றி நம்ம எவ்வளவுக்கு நைஸாக தோசையை சுட முடியுமோ அவ்வளவுக்கு நைஸாக நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க. இது நைஸாக தோசையை போட்டதுக்கப்புறம் வந்து மேலாட்ட கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டோன்னா நமக்கு தக்காளி தோசை மணக்க ருசிக்க அப்படி ஒரு டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்லா மொறுன்னு நம்ம சுட்டு எடுக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் சுவையும் அருமையாக இருக்கும். இப்போ எந்த அளவுக்கு நம்ம நைஸாக சுட முடிஞ்சோ அந்த அளவுக்கு சுட்டாச்சுங்க. நெய்யை 4 பக்கமும் நெய்யை வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. தோசை நல்லா வெந்து வரட்டுங்க. தோசை வெந்ததுக்கப்புறம் மாற்றுங்க, இல்லைன்னா பிஞ்சு வந்துடும். நல்ல ப்ரௌனிஷ் கலர் நல்லா ரெட்டிஷ் கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம தோசையை மாற்றிக்கலாம். நல்லா வெந்து வருதுங்க. இப்போ தோசையை மாற்றி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் வேகாமல் இருக்கனால அதில் வந்து தோசை வந்து ஊட்டிக்கிட்டு தோசை வெந்துட்டுங்க. நம்ம இப்போ மாற்றி வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு தோசை ஊற்றிருக்கேங்க. இந்த தோசை நல்லா வெந்ததுக்கப்புறம் மாற்றினேன். நல்லா ஈஸியாக ஒட்டாமல் வந்துட்டு பாருங்கள். நீங்களும் ஒரு டைம் வந்து இந்த தோசையை ரெடி பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள்.